டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நியூ இயர் சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ப்ரொஜெக்டர் பையிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்புகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படின்னா 4 விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட பிரைட்னஸ் வேல்யூ நீங்க வந்து பார்க்கணும். லூமன்ஸோட ஆன்சை லூமன்ஸ் கொடுக்குற வந்து கரெக்டான வேல்யூவா இருக்கும். ஸோ ஆன்சை லூமன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஆன்சை லூமன்ஸ் வேல்யூ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் வந்து நைட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரூம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆன்சை லூமன்ஸ் வேல்யூ நீங்க பெருசா வந்து ஒரி பண்ண வேண்டாம். நான் ஹால்ல டிவி மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆன்சை லூமன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு ப்ரொஜெக்டர்ல நேட்டிவ் ரெசல்யூஷன், ஒரு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதோட நேட்டிவ் ரெசல்யூஷன் தான் வந்து அதை தீர்மானிக்குது. ஒரு பிக்சர் குவாலிட்டி நேட்டிவ் ரெசல்யூஷன் 1080 பிக்சல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இப்பெல்லாம் 10,000 ரூபாய் பட்ஜெட்லேயே உங்களுக்கு 1080 பிக்சல் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்டர் வந்து கொடுக்குறாங்க. 1080 பிக்சல் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம குழம்பி போய் 1080 பிக்சல் வந்து நேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம். அதுல தெளிவா வந்து போட்டிருப்பாங்க இது நேட்டிவ், இது வந்து சப்போர்ட். சில நேரத்தில் 1080 பிக்சல் வந்து நேட்டிவ் ரெசல்யூஷனா இருக்கும், 4K வந்து சப்போர்ட் தான் பண்ணும். நிறைய பேர் 4K சப்போர்ட் பண்றதை வச்சு இது 4K ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தவறா வந்து வாங்கிக்கிறீங்க. அந்த தவறை வந்து பண்ணாதீங்க. நேட்டிவ் ரெசல்யூஷன் தான் பிக்சர் குவாலிட்டியை தீர்மானிக்கும். மூணாவது விஷயம், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஒயிட் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு, ஒரு பிக்சல்ல பிளாக் வந்து எந்த அளவுக்கு பிளாக் லெவல்ல வந்து இருக்கு அப்படின்றது தான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ தீர்மானிக்கும். இது வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் பிக்சர் குவாலிட்டி வந்து அழகா இருக்கும். நிறைய கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரம் வந்து ப்ரொஜெக்டர் வந்து அப்கிரேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நாலாவது விஷயம், அதுல கொடுத்திருக்க போர்ட்ஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி. அதாவது ஒரு 10,000 15,000 பட்ஜெட்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு அதுல கொடுத்திருக்க சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கு. நான் எல்லா வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சவுண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சவுண்ட் பார் வந்து நம்ம வாங்குவோம். ஆனா நம்ம பண்ற தவறு என்னன்னா அந்த சவுண்ட் பார் கம்பேட்டபிளான அந்த போர்ட்ஸ் வந்து இருக்காது. போர்ட்ஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி ரெண்டுமே வந்து முக்கியம். 2 HDMI போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அட்வான்டேஜ். ஒரு HDMI போர்ட் இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்பிளிட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா HDMI போர்ட்ல ஆர்க் சப்போர்ட் பண்ணணும். 6000 7000 வருது அப்படின்னு சொல்லிட்டு HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணாத ப்ரொஜெக்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் தான். இந்த 4 விஷயத்தை வச்சு நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். பெஸ்ட்டான ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் டேக் பண்ணி விடுறேன், நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.